Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் சம் 2.17. இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருத்தங்க வந்து ட்ரெயினில் போகிறாங்க. எங்கே? சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறாங்க. எப்போ கிளம்புறாங்கன்னா வெனஸ்டே புதன்கிழமை நைட்டு, அதாவது 22.30 hours அப்படின்னா நைட்டு மதியம் 12 மணிக்கு மேலே என்ன கணக்காயிரும்? 13 அப்படின்னு ரயில்வே டைமில் கணக்காயிரும். அப்போ 22ங்கிறது நைட் டைம். ஓகேவா? நைட்டு 10:30க்கு கிளம்புறாங்க. இப்போது டெல்லிக்கு போக மொத்தம் 32 மணி நேரம் ஆகுது. அதாவது நம்ம கிளம்புற மொத்த பயணம், நம்ம கிளம்புறதுலேருந்து போய் இறங்குற வரைக்கும் 32 மணி நேரம் டோட்டலாக ஆகும். எப்போ ட்ரெயின் லேட்டாக போகலை, கரெக்ட் டைமுக்கு போயிடுது. அப்போ நம்ம எப்போ டெல்லிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? மொத்தம் 32 மணி நேரம் ஆகுது. ஆனால் நம்ம எப்போ போவோம் அப்படின்னு கனெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா 22 எப்போ கிளம்புறோமோ அதுலேருந்து 32 hours எவ்வளோ மொத்த ட்ரெயின் டைமை வந்து ஆட் பண்ணோம்னா நம்ம எத்தனை மணிக்கு போவோங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ என்னென்னா ஸ்டார்டிங் டைம் இப்போது 22.30, அதாவது நைட்டு 10:30க்கு. அரைவல் டைம் அப்படின்னா நம்ம மொத்தம் எப்போ கிளம்புறோமோ அதோட மொத்த ட்ராவல் டைம் ஆட் பண்ணோம்னா போய் சேர நேரம் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு காலையில் 5 மணிக்கு கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 மணி நேரத்தில் இன்னொரு நீங்கள் போக வேண்டிய ஊருக்கு போயிடுறீங்க. அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்கன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? மொத்தம் போக 5 மணி நேரம் ஆகும். நீங்கள் 5 மணிக்கு கிளம்பிட்டீங்க அப்படின்னா அந்த 5 மணியோட மொத்த ட்ராவல் டைம் என்ன? 5 மணி நேரம். அந்த 5 கூட்டினா நமக்கு என்ன கிடச்சிரும்? 10 கிடச்சிரும். அப்போ நீங்கள் 10 மணிக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் அரைவல் டைம்னா நம்ம கிளம்புற டைமோட மொத்த ட்ராவல் டைமை என்ன பண்ணி போட்டுருணும்? ஆட் பண்ணி போட்டுருணும். 22.30 ட்ராவல் டைம் என்னது? 32 hours. ஸோ ஆக மொத்தம் 54.30. ஓகேவா? 54.30 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம டெல்லிக்கு போயிடுவோம். ஓகேவா? கிளம்புற டைம்ல இருந்து என்ன பண்ணுறோம்? 54.30 ஹவர்ஸ்க்கு போகிறோம். ஆனால் நமக்கு என்னது? ஒரு நாளைக்கு 24 hours தானே. ஸோ அப்போனா நம்ம என்ன கிழமை எத்தனை மணிக்கு போகிறோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டைமை, அரைவல் டைமை 24ஆல் டிவைட் பண்ணோம்னா கரெக்ட் ஃபார்மேட்டில் வந்து ஒவ்வொரு நாள் கணக்கு ஃபார்மேட்டில் வந்துடும் இல்லையா? 24ங்கிறது ஒரு நாளைக்கு 24 hours. அந்த 24ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்ம எத்தனை நாளையில் போவோம், எத்தனை மணிக்கு போவோங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகேவா? அதனால் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா 24ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, 54.30 கான்க்ரண்ட் டு எக்ஸ், அதாவது 12ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அந்த டைமுக்கு நம்ம அங்கே போய் ரீச் ஆகிடுவோம். இந்த எக்ஸுங்கிறது அதை தான் மீன் பண்ணும். எதை மீன் பண்ணுதுன்னா எத்தனை மணிக்கு நம்ம போய் இறங்குறோம் அப்படிங்கிற டைமை காட்டும். ஸோ 54.30 கான்க்ரண்ட் எக்ஸ் மாடுலோ 24. ஓகேவா? இப்போது 54.30 24ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 224 ஆர் 48. பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 4ல் 8 போச்சுன்னா 14ல் 8 போச்சுன்னா 6.30. ஓகேவா? இங்கே என்ன எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? 6.30 மாடுலோ 24. ஓகேவா? இப்போது ஒரு நாள் 24ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாள். நமக்கு மொத்த டைம் எவ்வளோ நேரம் கொடுத்துருந்தாங்க? 34 hours. இப்போ வந்து நமக்கு டைம் கிடச்சிருச்சு. என்ன டைம்? எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம்? 6:30ங்கிறது காலையில். ஓகேவா? 6:30க்கு ரீச் ஆகிறோம். பட் எந்த டேட்டுக்கு ரீச் ஆகிறோம்? 6:30னா வெனஸ்டே 6, அதான் வெனஸ்டே நைட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ வெனஸ்டே 6:30 இருக்காது. தேர்ஸ்டே 6:30 இருக்குது, ஃப்ரைடே 6:30 இருக்குது, சாட்டர்டே 6:30, இப்படி 6:30 நிறைய இருக்குது. அப்போ நம்ம என்னைக்கு போகிறோம்? தேர்ஸ்டே 6:30க்கு போகிறோமா இல்லை ஃப்ரைடே 6:30க்கு போகிறோமா நமக்கு தெரியாது. டைம் மட்டும் தான் இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ என்னைக்கு போகிறோங்கிறத எப்படி பார்க்கணும்னா மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது? டோட்டல் ட்ராவல் டைம் என்னது? 32 hours. இந்த 32வை 24ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 32க்குள்ளே எத்தனை 24s இருக்குன்னு பார்த்தோம்னா 32வை 24ஆல் டிவைட் பண்ணால் 124 ஆர் 24. பேலன்ஸ் என்னது? 8. ஓகேவா? இப்போது இது மீனிங் என்னென்னா 1 டே. ஓகேவா? 34ல் ஒரு 24 என்ன அர்த்தம்? ஒரு நாள் அர்த்தம். ஒரு நாளும் 1 day 8 hours. ஒரு நாளும்
8 மணி நேரமும் இருக்கும். ஓகேவா? இது எப்படி எழுதணும்? 24 hours + 8 hours. ஏன் 24ஆல் பிரித்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அதனால தான் 24 + 8ன்னு வச்சுருக்கோம். இப்போ 24னா 1 டே, 1 டே + 8 hours. ஓகேவா? 1 டேனா நம்ம ஃபஸ்ட்டு வெனஸ்டே நைட்டு 10:30க்கு கிளம்பியிருக்கோம். அப்போ 1 டேங்கும்போது தேர்ஸ்டே நைட் 10:30. ஓகேவா? 1 டேங்கிறது தேர்ஸ்டே நைட் 10:30. ஓகேவா? ப்ளஸ் 10:30க்கு அப்புறம் ஒரு 8 hours இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? 10:30க்கு அப்புறம் 11:30, 12:30, 1:30. 12:30 தாண்டினோடனே அது ஃப்ரைடேவா ஆயிருமா? ஓகேவா? அப்போ 12:30 தாண்டினோடனே ஃப்ரைடே. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? 10:30க்கு அப்புறம் 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30. ஆல்ரெடி டைம் நம்ம கண்டுபிடிச்சோம், இங்கேயே கண்டுபிடிச்சோம் 6:30. இந்த டேக்காக தான் இதை போட்டிருக்கோம். தேர்ஸ்டே 10:30யோட 1 டே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸில் 12ஓட என்னாச்சு? தேர்ஸ்டே முடிஞ்சு ஃப்ரைடே ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம என்னைக்கு போகிறோம்னா ஃப்ரைடே. இந்த 8 ஹவர்ஸ் என்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு? ஃப்ரைடேயில் வருது. ஸோ என்னைக்கு போகிறோம்? ஃப்ரைடே. என்ன எழுதிக்கலாம்? thus he will reach Delhi on Friday 6:30. ஓகேவா? 6:30 hours. தமிழில் அவர் டெல்லியை வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு சென்றடைவார் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா?